الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين وقال رسول الله صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضح فلا يقربن مصلانا صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சில இடங்களை கண்ணியப்படுத்தச் சொல்கிறது, சில கால நேரங்களை கண்ணியப்படுத்தச் சொல்கிறது, சில இபாதத்துகளை கண்ணியப்படுத்தச் சொல்லுகிறது. கண்ணியப்படுத்த வேண்டிய இடங்கள், ஹஜ்ஜினுடைய கிரியைகள், அதோடு தொடர்புள்ள மக்கா, மக்காவினுடைய ஹரம் ஷரீஃப், மதீனா, சஃபா மருவா மலைக்குன்றுகள், முஸ்தலிஃபா, மினா, அரஃபா, இவைகளெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள். அதேபோல் எங்கெல்லாம் நல்லறங்கள் நடைபெறுமோ அத்துணை இடங்களும், குறிப்பாக 3 மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள். அதேபோல் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய கால நேரங்கள், சங்கி மிகுந்த 4 மாதங்கள், முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, அதேபோல் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ஜும்ஆவுடைய தினம், அரஃபாவுடைய தினம், ஆஷுராவுடைய நோன்பு தினம், இவைகளெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நேரங்கள், நாட்கள். அதேபோல் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹஜ்ஜிலும் சரி இங்கும் சரி நாமெல்லாம் கொடுக்க நினைத்திருக்கிற, ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குர்பானி, அந்த குர்பானியினுடைய பிராணிகள், இவைகளெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான், ஃபமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் எதையெல்லாம் வரையறுத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா, இறையச்சம் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக
என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே எதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய சின்னம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த அத்துணை விஷயங்களையும் கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு முஃமினுடைய கட்டாய கடமைகளில் ஒன்று என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அதே போன்றுதான் குர்பானி பிராணியும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான், வல் புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ். நாம் கொடுக்கக்கூடிய ஒட்டகம், ஆடு மாடு ஒட்டகம், இந்த குர்பானி பிராணி அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டு அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்யக்கூடிய மிக உன்னதமான அமல்தான் குர்பானி என்பதை நாம் எல்லாம் மறந்து விடக்கூடாது. அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் ஆணையிடும் 2 வசனங்கள் குர்பானியை குறித்து. குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் கூறுவீராக, நிச்சயமாக மெய்யாக என்னுடைய தொழுகையும், குல் இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகையும், வ நுஸுகி என்னுடைய குர்பானியும், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கையும், வ மமாத்தி என்னுடைய மரணமும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்பதாக நபியே நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவார். இன்னொரு இடத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான ஒரு சூரா இன்னா அஅதைனாக்கல் கௌசர், அந்த சூராவிலே வரக்கூடிய ஆயத் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, நீங்கள் தொழுது விட்டு குர்பானி கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே சொல்லுவார். அவர்களுக்கு கட்டளையிட்ட விஷயங்கள். எனவே குர்பானி என்பது அல்லாஹ்வால் நமக்கு கட்டளையிடப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுக்காக மாத்திரமே இஹ்லாஸோடு நாம் செய்ய வேண்டிய மிக உன்னதமான அமல் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தங்கியிருந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்ததாக ஹதீஸ்களில் நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக கடைசி ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களாலேயே அழைத்து மீதமிருந்த ஒட்டகங்களை குர்பானி பிராணியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறுக்கச் சொன்னதாக வரலாறு. எனவே குர்பானி என்பது அது வசதி படைத்தவர்களுக்காக மாத்திரம் என்பதாக நினைத்துக் கொள்ளாமல் ஆர்வத்தோடு ஆசையோடு எல்லோரும் செய்ய வேண்டிய அமல் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேற்கண்ட இறை வசனத்திலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸிலிருந்தும் நாம் விளங்க வேண்டியது, குர்பானி என்பது அல்லாஹ்வால் ரசூலால் வலியுறுத்தப்பட்ட கட்டளையிடப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஒன்று என்பதையும், யார் இதை செய்கிறாரோ, இந்த குர்பானி யார் கொடுக்கிறாரோ அவரே முஸ்லிம்களின் வழிமுறையை பின்பற்றுபவர் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்பான பெருமக்களே, குர்பானி அது யாரின் மீது கடமை? குர்பானியை கொடுப்பது என்பது அது கட்டாய கடமையா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா? குர்பானி கொடுப்பது என்பது கட்டாய கடமையா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா? இந்த விஷயத்தில் மார்க்க அறிஞர்களிடத்திலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில அறிஞர்கள் குர்பானி கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்ட கடமை என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து குர்பானி கொடுப்பது வாஜிப் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், மன் வஜத ஸஅதன், யார் குர்பானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு இருந்தும் ஃபலம் யுலஹ, குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
ஹதீஸிலே சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரமாக வைத்து குர்பானி கொடுப்பது என்பது கட்டாயமாக்கப்பட்ட கடமை என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். மஹ்னஸ் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாருக்கெல்லாம் சொந்தமாக வீடு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வருடந்தோறும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக மஹ்னஸ் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தின்படி வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கட்டாயமாக்கப்பட்ட கடமை என்பது வசதி படைத்தவர்களுக்கு என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மதீனாவில் வாழ்ந்த காலமெல்லாம் குர்பானி கொடுத்தார்கள் என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் குர்பானி கொடுக்கலாம் என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, குர்பானி வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் யாரிடத்திலெல்லாம் ஜகாத்தினுடைய அளவு தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது அதனுடைய மதிப்புள்ள செல்வமோ பணமோ யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களின் மீது குர்பானி கொடுப்பது என்பது கட்டாய கடமை, வாஜிப். ஜகாத்திற்குத்தான் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற கட்டாயம். ஆனால் குர்பானிக்கு ஜகாத்தினுடைய அளவு இருந்தாலே போதும், அதனுடைய இசாப் அளவுக்கு பணம் இருந்தாலே போதும். துல்ஹஜ் பிறை 9-10 யாரிடத்திலெல்லாம் அந்த ஜகாத்தினுடைய அளவு பணம் இருக்கிறதோ அவரின் மீது எல்லாம் குர்பானி கட்டாயம், வாஜிப். நாம் எல்லாம் நன்றாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடத்திலெல்லாம் ஜகாத்தினுடைய அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக குர்பானை கொடுக்க வேண்டும். சில பேர் இப்படி விளங்கிக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு குர்பானி அல்லது குடும்பத்துக்கு ஒரு குர்பானி. அப்படி அல்ல, யாரிடத்திலெல்லாம் ஜகாத்தினுடைய அளவு செல்வம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். மனைவியிட்ட 10 பவுனுக்கு மேல தங்கம் இருந்தால் மனைவியின் மீது குர்பானி கடமை. கணவன் கை நிறைய நன்றாக சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அவரின் மீது குர்பானி கடமை. எனவே ஜகாத்தினுடைய அளவு யாரிடத்திலெல்லாம் பணமோ காசோ பொருளாதாரமோ தங்கமோ நகையோ இருக்கிறதோ அவர் எல்லோரின் மீதும் குர்பானி என்பது கட்டாய கடமையாகும். எனவே வீட்டுக்கு ஒரு குர்பானி, குடும்பத்துக்கு ஒரு குர்பானி போதும் என்று நாம் எல்லாம் விளங்கிவிடக் கூடாது. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் வல்புதுன ஜஅல்நாஹா மின் ஷஆயிரில்லாஹ் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே குர்பானி கொடுப்பதில் முதல் தரம் ஒட்டகம், 2வது மாடு, 3வது ஆடு. ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலேயும் சிறந்ததையே தேர்வு செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை தேர்ந்தெடுத்தார்கள். எனவே ஆடு குர்பானி கொடுப்பது என்பது சிறந்தது. யாருக்கெல்லாம் குர்பானி கடமையோ வாஜிபோ அவர்கள் எல்லோரும் தன்னுடைய ஹக்கில் ஆடு குர்பானி கொடுப்பது சிறந்தது. இல்லை என்று சொன்னால் மாட்டிலே 7 கூறாக கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். இன்றைக்கு நிறைய நபர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். குர்பானி ஆடு கொடுப்பதற்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு சோம்பேறித்தனப்பட்டு எத்தனையோ நபர்கள் கூட்டு குர்பானியில் சேருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக ஆடு கொடுப்பதுதான் சிறந்தது. அது இல்லாத பட்சத்தில் வேண்டுமானாலும் மாட்டிலோ அல்லது ஒட்டகத்திலோ கூட்டு குர்பானி சேருவது என்பது ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, குர்பானி கிராயினுடைய வயது ஆடு அது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது செம்மறியாட்டினுடைய தோற்றம் 6 மாத குட்டியாக இருந்தாலும் கூட 1 வருடம் பூர்த்தியான அளவுக்கு திடகாத்திரம் உள்ள
குட்டியாக இருந்தால் அதை கொடுப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இடத்திலே 6 மாத குட்டி இருக்கிறது, ஆனால் அந்த 6 மாத குட்டி 1 வருடம் பூர்த்தியான அந்த ஆட்டிற்கு நிகராக அதனுடைய தோற்றம் இருக்கும், அதை குர்பானி கொடுப்பதற்கு ஆகுமா என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தான் அனுமதி கொடுத்தார். இன்னைக்கு நிறைய நபர்கள் இப்படி வழங்கிக்கிறோம், 6 மாத குட்டி 1 வருடம் பூர்த்தியான அளவுக்கு இருந்தால் அதை குர்பானி கொடுக்கலாம் என்று நாம் எல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆட்டினுடைய அளவு என்பது, வயது வரம்பு என்பது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது அகீகாவுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கூட அன்பான பெருமக்களே, வருடத்திற்கு 1 தடவை குர்பானி கொடுக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற அந்த நேரத்திலே பேரம் பேசுவதோ அல்லது கூடுதல் குறைவாக கொடுப்பதோ என்பது கூடாது. எனவே நிரப்பமான முறையிலே அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு மனமுவந்து நிறைவாக அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுங்கள். அல்லாஹ் நம்முடைய நிய்யத்தை தான் பார்க்கிறான். எனவே குர்பானியுடைய விஷயத்திலே அடுத்தவர்களுடைய புகழுக்காகவோ பேருக்காகவோ இல்லாமல் பரிபூர்ணமான முறையிலே நிறைவான முறையிலே மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த அளவு, அந்த வயதினுடைய அளவுக்கு ஆடு 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடு 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகம் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதை கவனித்து நம்முடைய குர்பானியுடைய பிராணியை வாங்குவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல அன்பான பெருமக்களை, எந்தெந்த பிராணிகளை எல்லாம் குர்பானி கொடுக்க கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தடை செய்யப்பட்ட பிராணி, தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட பிராணி, பார்த்தாலே அந்த பிராணி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பிராணியை வாங்குவது கூடாது. அதே போல தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு நொண்டி, நடப்பதற்கே முடியாத அளவுக்கு உள்ள நொண்டியாக இருக்கக்கூடிய அந்த பிராணியை குர்பானிக்காக வாங்குவது கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. அதே போல் கொம்பு உடைந்த பிராணி, முழுமையாக கொம்பு உடைந்த பிராணி குர்பானி கொடுக்க கூடாது. ஆனால் அந்த கொம்பினுடைய முனை மட்டும் லேசாக உடைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடும். இயற்கையிலேயே அந்த பிராணிக்கு கொம்பு இல்லை என்று சொன்னால் அந்த பிராணியை தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அதே போல அள்ளி என்று சொல்லுவார்கள், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அப்படிப்பட்ட அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல பால் மடு அறுக்கப்பட்ட பிராணி, பொதுவாக நாம் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம், பெண் ஆடு பெண் மாடு குர்பானி யாருமே கொடுக்கறது இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி எதையும் சொல்லவே இல்லை, ஆண் மாடைத்தான் குர்பானி கொடுக்கணும். எனவே ஆண் மாடாக இருந்தாலும் ஆண் ஆடாக இருந்தாலும் பெண் மாடாக இருந்தாலும் பெண் ஆடாக இருந்தாலும் குர்பானி கொடுக்கலாம். ஆனால் பால் மடு அறுக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல வால் முழுமையாக துண்டிக்கப்பட்ட அந்த பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல் சொறி சிறங்கு உள்ள பிராணியையும் குர்பானி கொடுப்பது கூடாது. எனவே குர்பானி பிராணி என்பது அது பரிபூர்ணமான முறையிலே அழகான நல்ல திடகாத்திரமான உள்ள பிராணியாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் நம்முடைய வாகனம் அதுவாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட தரமுள்ள பிராணியாக நம்முடைய குர்பானி பிராணியை வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் கூட்டு குர்பானியில் சேரக்கூடிய அந்த 7 நபர்களுடைய வருவாய் முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒருவருடைய வருமானம் அது ஹராமாக இருந்து அவர் அந்த கூட்டு குர்பானியை சேர்ந்திருந்தால் மீதம் இருக்கக்கூடிய 6 நபர்களுடைய குர்பானி சேராது, ஒப்புக்கொள்ளப்படாது. எனவே கூட்டு குர்பானி நடத்தக்கூடிய அன்பர்கள் அது குறித்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஹலாலில் மாத்திரம்தான் நம்முடைய குர்பானி இருக்க வேண்டும். ஹராமிலே குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானிக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மதிப்பும் நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது. எனவே கூட்டு குர்பானி விஷயத்திலே ஹலால் ஹராமில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அதனுடைய விஷயத்திலேயும் நம்முடைய கவனம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, குர்பானி, ஹஜ், இந்த 2 விஷயத்திலையும் சில நபர்கள் இப்படி விளங்குகிறாங்க, அறிவார்ந்த முறையில் யோசிப்பதை போன்று ஹஜ் அது கடமைதான், ஒரு தடவை ஹஜ் செஞ்சா போதும்,
மறுபடியும் ஹஜ் செய்யணும் தேவையில்லை. அந்த ஹஜ்ஜினுடைய காசை ஏதோ ஏழையினுடைய குமர்காரியத்திற்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் யோசிப்போம். ரெண்டாவது, வருஷம் ஏன் குர்பானி? அந்த குர்பானியினுடைய காசை ஏதோ இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் நன்மை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குமே என்று சில நபர்கள் யோசிக்கலாம். இபாதத்துகளில் இப்படியான விஷயங்களை யோசிக்க கூடாது. இப்படி எல்லா விஷயங்களையும் யோசிச்சா அல்லாஹ் எந்த இபாதத்தையுமே கடமையாக்காம இருந்திருக்கலாமே. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இது அல்லாம வேறொன்றை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் இபாதத்துகள் எதற்காக கட்டாயமாக்க வேண்டும்? ஹஜ்ஜும் குர்பானியும் அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஹஜ் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டிய இபாதத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அமல். எனவே அந்த ஹஜ் ஒரு தடவை கடமையாக்கப்படுவதாக இருந்தாலும் திரும்ப ஹாஜிகள் ஹஜ் செய்வது என்பது அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இறை காதலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். எனவே இந்த விஷயத்திலே சமரசம் செய்வது கூடாது. ஹஜ்ஜினுடைய பணத்தை வேறொரு குமர்காரியத்திற்காக கொடுக்கலாமே என்ற அந்த எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது. அதே போல குர்பானி என்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த அந்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையே அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட துணிந்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அல்லாஹ் வருடந்தோறும் கடமையாக்கக்கூடிய அந்த இபாதத்தில் நம்முடைய மூளையை கொஞ்சம் செலுத்தி விடக்கூடாது. எனவே ஹஜ்ஜும் சரி குர்பானியும் சரி அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்ய வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஹஜ்ஜிலும் சரி இங்கும் சரி நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத் இருக்கிறதே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அவன் கடமையாக்கியது, அவன் கட்டாயமாக்கியது என்பதாக நினைத்து அந்த குர்பானியை நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறதோ அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய உதவியால் குர்பானி கொடுக்கக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவனுடைய இறை இல்லமான் கஅபத்துல்லாவை கண்ணார கண்டு களிக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய நசீபை இதுவரை யாரெல்லாம் பெறவில்லையோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய உதவியால் கடந்த 4 ஆண்டுகளாக தீனியாத் மக்தப் மதரசா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய புதிய ஆண்டினுடைய மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் மஹல்லா மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய மக்தப் மதரசாவில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாம்.